என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டும்னா நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியா இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாதுதான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும், ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பழத்தை பலனை அனுபவிக்க முடியாது, வேறொரு தான் அனுபவிப்பார். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். உழைக்கின்றவன் விவசாயி, அனுபவிக்கின்றவன் வேறொருவர். அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயிகளுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம். அதோடு இந்த திட்டம் 28/3/2018 அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்துடைய மதிப்பு 1652 கோடி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக நான் இருந்த காரணத்தினால பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் அழைத்து நாம் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கலந்து ஆலோசித்த போது அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, 1652 கோடி இருக்குது, இதை மத்திய அரசில் இருந்து பெறலாமா என்று சில அதிகாரிகள் சொன்னார்கள். சில பேர் வங்கியிலே கடன் பெற்று இதை செய்யலாம் என்று சொன்னார்கள். நான் அப்படி செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னேன். அது நிரந்தரம் அல்ல, எவ்வளவு காலமானாலும் ஆகும் என்று சொன்னார்கள். அது சரியல்ல. 60 ஆண்டு காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு குறுகிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய உத்தரவை நான் போட்டேன்.